இந்த நாளிலும் நாம் படித்து சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது நாம் சற்று முன்பாக படிக்க கேட்ட யோவான் 11வது அதிகாரம் வசனங்கள் 25, 26, 27, 24 வாசிக்கலாமே. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நாம் தொடர்ந்து கடவுளுடைய மகிமை எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் இறை மகனாக அவர் வந்து அவருடைய மகிமை அவருள் விளங்கிற்று, அவர் எப்படி இந்த யோவான் நற்செய்தி நூலின் வழியாக ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொருவரை ரட்சித்து அவர் இறை அரசுக்குள்ளாக புது வாழ்வு கொடுத்து, கெயின் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, புது வாழ்வு கொடுத்து நடத்துகிறார் என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற இந்த திருமறையின் பகுதியின் சூழல் எங்கே இருக்குது என்று சொன்னால், 11வது அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்க. மரியாளும் அவள் சகோதரனாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவளாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இது என்ன சூழல்? இயேசு மிகவும் அருமையாய் நேசித்த மக்கள் இல்லையா? இயேசுவோடு அன்புக்கு பாத்திரமானாய் இருந்த குடும்பம். ஒரு சகோதரன், 2 சகோதரிகள். அவர்கள் வியாதிப்படுகிறார்கள். வியாதிப்பட்டது மாத்திரமல்ல, அவர் மரித்தும் போகிறார். இந்த விஷயம் இயேசு கிறிஸ்து பக்கத்து ஊரில் கொஞ்சம் தள்ளி, அது எவ்வளோ தூரம் என்று எழுதப்படவில்லை, அவருக்கு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு தாமதமாகிறது. He delayed to come and heal Jesus Christ. அப்போ அவர் தாமதம் ஆகிற போது அவரிடத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது. 3வது வசனம் பாருங்க. 3வது வசனம் பிற்பகுதி. சரிங்க. நீர் சிநேகித்தவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர் கால் அனுப்பினார். அதில் நீர் சிநேகித்தவன் வியாதியாய் இருக்கிறான் அப்படின்னா, கடவுள் சிநேகிக்கிற மக்களுக்கு வியாதி வருமா? வருது. ஏன்னா நம்ம இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உணவு, கலாச்சாரம், நம்முடைய பழக்க வழக்கங்கள் முன்பு இருந்தது போல ஒரு 30, 40 அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததைப் போல இப்பொழுது இல்லை. நாம் கடவுளால் சிநேகிக்கப்படுகிறோம் என்று இருந்தாலும் இந்த வசனத்தின்படி நமக்கும் வியாதி வரும். நாமும் உடலிலே பலவீனங்களால் தாக்கப்படுவோம். நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க, இசிஜி எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. சில நேரத்தில் என்ன வந்து இல்லாத வியாதியையும் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக தான் போயிருப்போம், ஒரு 4-5 வியாதியை சேர்த்து நம்மளை நோயாளியாகவே ஆக்கி டாக்டர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது, இதிலேருந்து நீங்கள் மெடிசன் தொடங்கணும். அப்போ நமக்கு என்ன தோணுது? தலையில் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி, ஆண்டவரே ஏன் இந்த வியாதி எனக்கு வரணும்? நான் உன் பிள்ளை தானே, நீ நேசிக்கிற பிள்ளை தானே கேட்குறோம். சில நேரங்களில் சில வியாதிகள்
தாங்கக்கூட முடியாத ஒரு கொடுமையான வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு வியாதியாக நமக்கு மாறிவிடுகிறது. சில நேரத்தில் சில இன்ஃபெக்ஷன்ஸ் வருகிற போது அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாது. நம்ம ஆரோக்கியமாக தான், சுத்தபத்தமாக தான் இருந்திருப்போம், நம்ம ஆரோக்கியமான உணவை தான் சாப்பிட்ருப்போம். ஏன் இந்த வியாதி வந்துச்சுன்னே தெரியாமல் சில நேரத்தில் நம்ம அந்த வியாதியின் கொடுமையால் மிகவும் மிகவும் சோர்ந்து போவோம். அது மாதிரி தான் லாசரு இயேசுவால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு நபர், அவர் வியாதி வருகிறார். நாமும் கடவுளுடைய பிள்ளைகள் தான், கடவுளால் நேசிக்கப்படுவர்கள் தான். ஆனால் நாம் இந்த பூமியில் இருக்கும் வரை நாமும் இந்த உடல் ரீதியான பலவீனங்களுக்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We are not exceptional unless and until we are going to be with our Creator God. Till then, all the diseases of this world, all the diseases of our body will be coming to us. அது இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அதை அறிந்தவராய் இருக்கிறார். நமக்கு வருகிற கஷ்டம், அதுதான் ரெண்டாவது நான் சொல்ல வேண்டியது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளையும் வேதங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏன்? அவர் பாடுபட்டதினாலே அந்த பாடுகள் எவ்வளவு கொடுமை, எவ்வளவு வலி, வேதனை, எவ்வளவு துன்பமாய் இருக்கும். அடுத்து அவ்வளோதான் டாக்டருங்கள் சொல்லிட்டாலுமே அந்த டாக்டர் சொன்ன அந்த சூழலில் இருந்து அது எவ்வளவு கொடுமை நிறைந்த ஒரு மனச்சூழலையும் மன போராட்டத்தையும் ஒருவருக்குள்ளாக ஏற்படுத்தும் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல பாருங்க, 6வது வசனம். அவர் பாருங்க, வியாதியாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு the delay was wanted delay, வேண்டுமென்றே இருந்த மாதிரி ஒரு டிலேயிங் இருக்கிறது. இது என்ன நமக்கு காட்டுதுன்னா, சில நேரத்தில் கடவுளே சீக்கிரம் எனக்கு இந்த வியாதியிலேருந்து குணப்படுத்தணும் சுவாமின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஆனால் there is a delay in God's meeting of our need. கடவுள் நம்முடைய வியாதியை சுகப்படுத்துவதற்கு சில கால தாமதம் ஏற்படத்தான் செய்கிறது. அது தொடர்ந்து கீழே பார்த்தா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இல்லாமல் கடவுளுடைய மகிமை விளங்குவதற்காக இருக்குது என்று இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லியிருப்பார். அப்போ அவருக்கே தெரியுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இல்லை என்று. ஆனாலும் அவரே சொல்றாரு, கீழே படித்தா லாசரு மரிச்சிட்டான்னு அவரே சொல்றார். பாருங்க 7வது வசனமா பாருங்க. பதினோராவது வசனம் ஆண்டி, 11வது வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாயிருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்கிறார். பாருங்க, இவர் மறுபடியும் யூதேயுக்கு போவோம், பெத்தானியாவுக்கு போவோம் என்று சொல்கிறார். நாம் சென்ற வாரத்தில், அதுக்கு முன்பாக உள்ள வாரத்தில், யூதேயில் உள்ள மக்கள் அவரை கல்லெறிந்து கொலை செய்ய பார்க்கிறார்கள். அவ்விடத்திலிருந்து இவர் தப்பித்து வருகிற போது தான் பார்வையற்ற ஒரு நபரை சென்ற வாரத்திலே நாம் தியானித்தோம். அவருக்கு பார்வை கொடுத்து அவருடைய உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி கண்களை தடவி அதை சீலோவாம் குளத்தில் கழுவு சொல்லும்போது அவர் பார்வை அடைந்து அவர் அவ்விடத்திலிருந்து விரும்பி மற்றொரு ஊருக்கு ஊழியம் செய்ய போகிறார். இப்பொழுது அவர் மறுபடியும் யூதேயுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற அர்த்தத்தை சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, அங்கே தான் ஆபத்து இருக்குதே, ஏன் அவங்க போனோன்னு சொல்லும்போது, நீங்கள் ஆபத்தை தான் பார்க்கிறீர்கள்,
ஆனால் கடவுளுடைய மகிமை என் மூலமாய் விளங்கப் போகிறது. அந்த ஒளியாகிய கடவுளின் கிரியையை நீங்கள் பார்க்கவில்லை. கடவுள் லாசருவை மரித்து, என் நண்பன் லாசருவை எழுப்ப அவர் சித்தம் கொண்டிருக்கிறார், ஆகையால் நாம் போவோம் வாருங்கள் என்று போகிறார். நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துகிற போது 3 தலைப்பின் கீழாக இந்த செய்தியை பேசலாம் என்று நினைத்தேன். ஒன்று, நம்பிக்கையற்ற சூழலில் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படும் கடவுள். நம்பிக்கையற்ற சூழலில் நம்பிக்கைக்கு அப்பால் செயல்படும் கடவுள். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம், இன் ஹோப்லெஸ்னஸ் the God who acts beyond our belief and hope. நம்பிக்கையற்ற சூழலில் நம்பிக்கைக்கு அப்பால் செயல்படுகிற கடவுள். இந்த லாசரு கதை அப்படியே இருக்கட்டுமே. இன்றைக்கு படித்த நம்முடைய பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டின் பகுதி சூழல் என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் கூப்பிட்டு, நீ பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். இவர் ஒரு வேளை மனசில் நினச்சிட்டு அங்கே மக்களெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கே பெரும் திரளாய் உலர்ந்த எலும்புகள், வாழ்வற்ற உலர்ந்த எலும்புகள் இருக்கு. அதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒருவேளை நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அட போங்க சாமி, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எலும்பை பார்த்து என்னத்தை நான் பேசுறது, அதில் அதுவே இல்லையே, ஜீவனே இல்லையே, அதில் நான் என்ன பேசட்டும்? அது உலர்ந்து போய் அதற்கு அடுத்து வாழ்வு என்றது கிடையாது. அதில் என்ன நான் போய் பேசி என்ன நான் உம்முடைய வார்த்தைகளை எதுக்கு வீணா நான் சொல்லணும்னு சொல்லி நான் அந்த கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஆனால் எசேக்கியேல் தேவ மனுஷன் கடவுளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போய் கடவுள் சொன்ன வார்த்தையை உரைக்கிறார். உரைக்கும் போது என்ன சொல்லலாம், பெரு இரைச்சல் சத்தம் உண்டாகிறது. அது என்னவா, அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாக கூடுகிறதா. அவர் கண்ணில் பார்த்துருப்பார். இது பெரிய மேஜிக். நான் ஆங்கில வழிபாட்டில் இங்கிலீஷ் சர்வீஸ்லவே அதான் சொல்லிட்டு இருந்தேன். இட் வுட் ஹேப்பன் வெரி பிக் மேஜிக். நம்ம கற்பனை பண்ணக்கூடாத ஒரு செயல். எல்லாம் ஒன்றாக இணைகிறது. அதில் நரம்பு வருகிறது, சதை வருகிறது, தோல் போற்றப்படுகிறது, அவர்களுக்கு உருவம் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் அவர் சொல்கிறாரு, நீ அவர்களுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி விடு, என் ஆவியை அவளுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். கடவுளுடைய ஆவி அவர்களுக்குள்ளே வந்து அவர்கள் திரளான சேனைகளாய் எழுந்து நிற்பதை யார் பார்க்குறாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்க்குறார். அப்போது கடவுள் அவர்கிட்ட சொல்கிற ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள், 11வது வசனம். 11 தயவுது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் யாரு? அன்றைக்கு இஸ்ரவேல் வம்சத்தாருன்னு சொல்லியிருப்பார். ஒருவேளை இன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார்னா, இந்த எலும்புகள் தூய ஸ்தேவான் லுத்திரன் திருக்குடும்பத்தின் விசுவாசிகள் என்று சொல்லியிருப்பார். ஏன் அதை சொல்கிறாருன்னா பாருங்க, அடுத்து கீழே சொல்கிறாரு பாருங்க, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின என்றார். அப்படின்னா என்ன? எங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ போயிடுச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, எனக்கு எதிர்காலமும் இல்லை, எங்களுக்கு வாழ்வும் இல்லை என்று மனம் சலித்து கொண்டார்களாம். ஏன் அப்படி ஒரு மனசலிப்பு வந்தது? கடவுள் அவர்களை எச்சரித்தும், கடவுள் மனம் திரும்புகளில் இருந்து பெரிய அழைப்புகளை கொடுத்து வெவ்வேறு காலகட்டங்களில் இறைவாக்கினர் மூலமாய் அவளை எச்சரித்த போதும் அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தபடினாலே கிமு 6ஆம் நூற்றாண்டிலே பாபிலோனிய பேரரசு மன்னனால் அவர்கள் சிறையெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்குரிய எதுவற்றையெல்லாம் செல்வங்கள் தங்களை ரட்சிக்கும், தங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் அவர்களை மீட்கும் என்று அவர்கள் எண்ணினவைகள் எல்லாம் அவர்களை விட்டு ஒரே நாளில் பறிக்கப்படுகிறது. எருசலேம் தேவாலயம் தரமட்டமாய் இடிக்கப்படுகிறது.
தங்களுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஏறக்குறைய 3000க்கும் அதிகமான பேர் அடிமைகளாக அவர்களை கொண்டு செல்லப்படுகிறார்கள். எல்லாம் இடிந்த சூழலில், ஒன்றுமற்ற சூழலில் அவர்கள் நிர்கதியாய் நின்ற அந்த சூழலில் தான் கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அவர்களுக்கு முன்பாக அனுப்பி, என் மக்களுக்கு நான் மறுவாழ்வு அளிப்பேன் என்று தீர்க்கதரிசன முறை என்றார். இந்த உலர்ந்த எலும்புகளை பற்றி ஒரு உருவத்தை தரார். இவை என் மக்கள், நான் எனக்காக இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்து பாருங்க, எங்கள் நம்பிக்கை அற்று போயின, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழியிலிருந்து திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியில் இருந்தே வெளிப்படவும் உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். அப்படின்னா என்ன? ஒருவேளை மரணமே உங்களுக்கு வந்துட்டாலும், மரணம் வந்து நீங்கள் புதைக்கப்பட்டாலும், அந்த புதைகுழியிலிருந்து உங்களை எழுப்ப வல்ல கடவுள் நானாக இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். எவ்வளோ வல்லமையுள்ள கடவுள் பாருங்க. உலர்ந்த எலும்புகளுக்கு வாழ்வு தருது, உயிர் வந்ததுன்னு சயின்டிஃபிக்காக இட்ஸ் நாட் ப்ரூவன் அட் ஆல், பட் இட் இஸ் பியாண்ட் ஆர் ஹியூமன் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சயின்ஸ். அதுதான் நான் சொன்னேன், நம்பிக்கையற்ற சூழலில் நம்முடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற கடவுள் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். அதற்கு 14வது வசனத்தில் தயவு செய்து அடிக்கோட்டு எடுங்க, அது நமக்கு இன்றைய நாளுக்குரிய வாசிகர்வாதமாக இருக்கிறது. 13, 14 பாருங்கள். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழியில் இருந்து வெளிப்படும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். யூ வில் நோ தட் ஐ ஆம் த லார்ட். அதற்கு அடுத்து சொல்றாரு, என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்படி என்றால் என்ன? நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீர்களோ, என்னவற்றையெல்லாம் இழந்தேன் என்று சொன்னீர்களோ, அந்த பழைய நிலைமைக்கு உங்களை நான் ஆசீர்வதித்து உயர்த்துகிற கடவுளாய் நான் இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய உயிரற்ற சடலமாய் நீங்கள் இருந்தாலும், உங்களை புத்துயிர் கொடுத்து என் ஆவியை கொடுத்து உங்களுக்கு புது வாழ்வு அளித்து நான் உங்களை உயிர் பெறச் செய்கிற கடவுளாய் நான் இருக்கிறேன். அதற்கு அடுத்து பாருங்க, அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்றார் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதை நான் சொன்னேன், I am the Lord God who told this and I will do it in your life. பாருங்க, நம்பிக்கையற்ற சூழல், நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற கடவுளாய் நம்முடைய கடவுள் இருக்கிறார். ரெண்டாவது வருவோம், நம்முடைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம். லாசருடைய கதைக்கு மீண்டும் வருவோம். தன்னுடைய ஒரே சகோதரன் இறந்து விடுகிறான் இல்லையா? அப்போ அந்த 2 சகோதரிகளுக்கு முதல் நூற்றாண்டிலே யூத கலாச்சாரத்திலே அங்கே இருந்த எருசலேம் பகுதியிலே ஆண் துணை இல்லாமல் பெண்கள் நிச்சயமாக வாழ்ந்துவிடவே முடியாது அந்த சூழலில். ஏனென்றால் போர் சேவர்களும் அங்கே இருந்த யூதர்களும் அங்கே இருந்த அந்த கிளர்ச்சியாளர்களும் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த பெண்களை வேண்டுமானாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அவர்களுக்கு ஊறு விளைக்கலாம் என்ற ஒரு சூழல் அங்கே இருந்தது. ஒருவேளை தனக்கென்று பாதுகாப்பாக இருந்த ஒரே சகோதரன் இறந்து விட்டார். இந்த 2 பெண்மணிகளுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவருடைய மனநிலை அவ்வளோதான். அவங்களுக்கும் நம்பிக்கையற்ற சூழல். இரண்டாவது, நம்முடைய கடவுள் யார்? நம்பிக்கையற்ற சூழலில் தம்மை நம்புவோருக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி அவர்களை புது வாழ்வு அளிக்கிற கடவுள்.
மார்த்தா சொல்கிறார், இயேசு கிறிஸ்து வராரு, நம்ம பேரப்ரைஸ் பண்ணி அதை முடிச்சிடலாம். மார்த்தா ஓடி போகிறாங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் இங்கே இருந்திருந்தால் எங்களுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்கிற ஒரு வார்த்தை மறுத்தரமாக என்ன சொல்கிறார் பாருங்கள். 24வது வசனம், 23. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்கிறார். கவலைப்படாத, உன் சகோதரன் உயிர்த்து எழுவான் என்று சொல்கிறார். அதற்கு அப்புறம் அவர் கேட்குறார் பாருங்க, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று கடைசி நாட்களே உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அவருடைய விசுவாசத்தை அறிக்கிறார். அப்போ இயேசு அவளை நோக்கி மீண்டும் 25வது வசனம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன? மனித வாழ்வின் கடைசி முடிவு என்ன என்பதை நாம் வகுக்கப்பட்டிருக்கிறோம், மரணம் இல்லையா? மரணத்தை குறித்து எல்லாருக்கும் ஒரு பீதியும் ஒரு பயமும் இருக்க தான் செய்யுது இல்லையா? ஆனால் இந்த மரணம் கடைசி நேரத்திலே, தேங்க்யூ ஆண்ட்ரூ, தேங்க்யூ, இந்த மரணம் கடைசி, நம்முடைய வாழ்வின் கடைசியாக இல்லை. இந்த நாம் மரித்த பிற்பாடும் கடவுள் நம்மை உயிர்த்தெழச் செய்து புது வாழ்வளித்து நித்தியமாய் அவரோடு இருக்கும்படியாக நம்மை சேர்த்து கொள்வார் என்ற ஒரு பெரிதான சத்தியத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே மார்த்தாவுக்கு சொல்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். அவர் இன்னும் சிலுவையில் அறியப்படவில்லை, உயிர்த்தெழவில்லை. ஆனால் அவர் கடவுளிடத்தில் வந்த கடவுளுடைய குமாரன் என்ற வெளிப்பாடை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதற்கு அடுத்து மார்த்தாள் என்ன சொல்றார் பாருங்க, 27வது வசனம். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். பாருங்க, நம்பிக்கையற்ற சூழலில் கடவுளை நம்புவோருக்கு புது வாழ்வு அளித்து கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிற கடவுள் நம்முடைய கடவுள். In hopeless situation, the God who rewards God's children, those who have trust in Him, by glorifying God's actions in their life and gives them new life. அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்து கடவுளுடைய மாட்சியை அவர்களில் வெளிப்பட செய்து அவர்களை உயர்த்துகிற கடவுளாய் நம் கடவுள் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்துள்ள திருமறை பகுதியை நாம் படித்தோம். 38 அதற்கு தொடர்ந்துள்ளவர்கள் கல்லறை முன்பாக நடக்கிற ஒரு காட்சியாக அது இருக்கிறது. கல்லறை முன்பாக போகிறார். அதை கேள்விப்பட்டு மரியாள் ஓடி வருகிறார் வீட்டிலிருந்து. அவரும் இதே வார்த்தை தான் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நிறைய நேரத்தில் நம்மளும் இந்த ஜெபத்தை இருக்கிறோம், ஆண்டவரே நீர் மாத்திரம் என் கூட இருந்திருந்தேனா நான் கீழே விழுந்திருக்க மாட்டேன் சாமி, நீர் மாத்திரம் எங்கள் குடும்பத்தில் இருந்தேனா எங்களுக்கு இந்த நஷ்டம் வந்திருக்காது, நீ மாத்திரம் எங்களுக்கு கூட இருந்தேனா எனக்கு இந்த வியாதி வந்திருக்காது, நீ மாத்திரம் எங்கள் கூட இருந்தீங்களா எங்களுக்கு இந்த தொல்லை, எங்களுடைய இழப்பு, எங்களுடைய இந்த சூழல், இப்பொழுது நாங்கள் இருக்கிற இந்த சூழல் எங்களுக்கு வந்திருக்காது சாமின்னு சொல்லி நிறைய நம்ம கேள்வி பண்ணுறோம், நம்ம கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் கடவுள் எங்கேயும் போய்விடவில்லை, நம்மோடு தான் இருக்கிறார். அதை நாம் அந்த துன்ப நேரத்திலே உணர்ந்து கொள்ள நாம் தவறி விடுகிறோம். God doesn't go anywhere, He is always with us. அதை நாம் புரிந்து கொள்ள மறுக்கிற போது தான் நாம் சற்றே நம்முடைய விசுவாசத்திலே குறைவுபட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கையற்ற ஒரு நபர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து போகிறாரு, போயிட்டு அந்த கல்லறை கிட்ட. அப்போது மரியாள் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று நாருமே. அப்போ அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை.
உடல் டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கோம், எப்படி இவரை உயிர்த்தலை செய்ய முடியும்ன்றத போது இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஜபம் பண்ணுறார். பெரிய ஜபம் இல்லை, ஒரு குட்டி ஜபம், ஒரு விசுவாசத்தின் ஒரு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு ஜபத்தை ஆண்டவர் அங்கே பறிக்கிறார். பாருங்க, 41வது வசனத்தின் பிற்பகுதியில் பாருங்க, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் எப்போ ஜபம் பண்ணாரு? இல்லையே, அவர் தன்னுடைய ஜபத்தை ஆல்ரெடி கடவுள் கேட்டு விட்டார் என்ற ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருந்தது. ஆல்ரெடி என்னுடைய ஜபத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க, அதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்தும் இருக்கிறேன். ஆனாலும் நீர் அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் இவர்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமாக நான் இதை சொல்கிறேன். இப்போ அவருக்குள்ள எவ்வளோ பெரிய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். நான் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், கடவுள் எப்பொழுதும் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோமா? Do we really know that God always heeds to us? நம்முடைய கதறலுக்கு, நம்முடைய கண்ணீருக்கு, நாம் வேண்டுகிற வேண்டலுக்கு, நம்ம யாருக்கும் தெரியாமல் குமருகிறோமே அந்த குமரலுக்கு, ஏங்க பெருமூச்சலுக்கு கடவுள் அதை அறிந்திருக்கிறார், கேட்கிறார், நமக்கு பதிலளிக்கிறார் என்று நாம் நம்புகிறோமா? நம்ப வேண்டும். அந்த சூழலில் கடவுள் என்ன பண்ணுறார் பாருங்க, லாசருவே வெளியே வான்னு சொல்கிறாரு. அவர் கட்டுகள் கட்டப்பட்டவராய் வெளியே நிற்கிறார். திருமறையிலே புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் ஏன் ஆண்டவர் தாமதப்படுத்தினார் என்று ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. யூத கலாச்சாரத்தில் ஒருவர் மரித்தால் யூதர்கள் விசுவாசித்தார்கள் 3 நாள் அளவும் அவருடைய ஆவி அவர்களோடு சுற்றி இருக்குமா. அவர் ஒரு நம்பிக்கையாக அவங்க வச்சுருந்தாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்ததுனால அவரை குற்றம் கண்டுபிடிக்க பின்னாடியே சுற்றி இந்த யூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ஆவி, லாசருடைய ஆவி அங்கே தான் இருந்துச்சு, அதில் என்ன பிரமாதம். உடனே அவர் கூப்பிட்டோடனே அது வந்துச்சு, அவர் எழுந்து வந்துட்டார். இப்போ 4ஆவது நாள் உடல் நாற்றம் எடுக்கிற வாழ்வே அற்ற அந்த சூழலை அவர் வாழ்வழித்து அவர்களை புது வாழ்வு கொடுத்து மகிழ்ச்சியாக்குகிறார். 2வது, நம்பிக்கையற்ற சூழலில் தம்மை யார் ஆண்டவர் என்று, கடவுள் என்றும் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய மாட்சியை வெளிப்படுத்துகிற கடவுளாயிருக்கிறார். 3வது, ஒரே ஒரு வசனம் வாச்சு நம்ம முடிக்க போகிறோம். 3வது பாயிண்ட், நம்பிக்கையற்ற சூழலில் நமக்கு நம்பிக்கை கொடுத்து, அன்று லாசருவுக்கு உயிர் கொடுத்து தேவன் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் பெறச் செய்த அதே கடவுள், நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற அதே கடவுள், தூய ஆவியாராய் நம்முடைய உள்ளத்திலே இருந்து நமக்கு நம்பிக்கை கொடுத்து நாம் உயிர் பெறச் செய்கிற கடவுள் இருக்கிறாராம். எடுத்து வாசிப்போம் பாருங்க, ரோமர் 8:11. 10வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிக்கிறேன். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தமும் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தமும் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அதுக்கு அடுத்த பாசம் பாருங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின உங்களின் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியானவர்னாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க கடவுளுடைய மக்களுக்கு. இந்த கடவுளுடைய ஆவியார் நமக்குள்ளாக இருந்து இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய ஆவியானவர் உயிர்த்தெழச் செய்தார் என்று இந்த வசனத்தில் தான் நம்ம படிக்கிறோம். அதே ஆவியாகிய கடவுள் நமக்குள்ளே இருந்து சாவுக்கு ஏதுவான எந்த வியாதியாக இருந்தாலும், கடவுள் எந்த சூழலிலே நம்ம இருந்தாலும், உயிரற்ற வாழ்வு இல்லை என்ற அந்த வறண்ட சூழல்கள் இருந்தாலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும்,
இந்த ஆவியாகிய கடவுள் நமக்குள்ளாக இருந்து நமக்கு புது உயிர் கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிற கடவுளாய் நம் கடவுள் இன்றும் நம்முடைய வாழ்விலே இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த கடவுளை எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், நம்பிக்கையற்ற சூழலிலும் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் அவரை நம்ப கடவுள் நம்மை அழைக்கிறார். God is never late in our life. கடவுள் தாமதிக்கிறார்னு சொல்கிறோம். God has his own time, right time to do things. நிறைய விண்ணப்பங்களுக்கு இன்னும் கேட்கப்படவில்லையே, தாமதமாகிறதே என்று சோர்ந்து போயிருக்கிறோம். God never late. God is at right time. God does everything. அவர் உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாய் இருக்கிறார். வாழ்வில்லாத நம்முடைய பாடுகளிலே கடவுள் தம்முடைய மகிமையை கொடுத்து புத்துயிர் அளித்து நம்மை மீட்டு வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ஒரே காரியம்தான். இந்த கடவுள் என் ஜெபத்தை கேட்கிறார், இவர் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்றி என்னை ஆசீர்வைத்து புத்துயிர் கொடுத்து உயிர்ப்பித்து என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையை நாம் அவரிலே வைக்கிற போது நாமும் உயிர் பெற்று கடவுளுக்கென்று சாட்சியாய் வாழுவோம். நாம் வணங்குகிற கடவுள் யார்? நம்பிக்கையற்ற சூழலிலே நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற கடவுள் ஒன்று. இரண்டாவது, நாம் வணங்குகிற கடவுள் யார்? நம்பிக்கையற்ற சூழல்களிலே தம்மை நம்புவோருக்கு கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்தி செயல்படுகிற கடவுள். நாம் வணங்குகிற கடவுள் யார்? நம்பிக்கையற்ற சூழலிலே நம்பிக்கையை கொடுத்து நம்மை உயிர் பெறச் செய்கிற கடவுள் இந்த கடவுள். இந்த கடவுளை நாம் தொடர்ந்து பற்றி பிடித்து இன்னும் பற்றுறுதியிலே நாம் வளர எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு துணை செய்வாராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.